அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு பலன்கள், புத்தாண்டு ராசி பலன்கள் 2025. சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் ராசியான சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சிம்ம ராசி ராசிக்கு 7ஆம் இடத்துல பாருங்க, சனி கும்பராசியில் இருக்காங்க. கண்டக சனி சொல்லுவாங்க, சரிங்களா? கண்டக சனியில் தான் இருக்கீங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும், ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல குரு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 2024 பார்த்தீங்கன்னா இந்த வருட கிரகங்களுக்கு உண்டான அந்த அமைப்பு. இப்போ 2025ஆம் ஆண்டு முதல்ல உங்களுக்கு சனிப்பயிற்சி நடக்கும். மார்ச் மாதம் 29ஆம் தேதி உங்களுக்கு சனிப்பயிற்சி நடக்கும். ஏப்ரல் மாதம் எந்த கிரக பயிற்சியும் கிடையாது. அடுத்த மாதமே மே மாதம் பாருங்க, 15ஆம் தேதி குரு பயிற்சி, மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. இந்த வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா பொதுவாகவே சிம்மராசி நேயர்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கீங்க, மன உளைச்சல் இருக்கீங்க, யாரும் உங்களுக்கு புரிஞ்சுக்க கிடையாது, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, பண பிரச்சனை, கடன் தொல்லை, வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் உங்களை சுற்றி இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு முதல்ல சனிப்பயிற்சி நடந்துடும். சனி பாருங்க, மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிப்பயிற்சி வரும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க சனி 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். 8ஆம் இடத்துக்கு சனி போகிறனால என்னன்னா அஷ்டம சனி, உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது. கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் கவனமாக இருக்கணும். 2024 விட இந்த 2025 தான் சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சனி கொடுக்க போறாருன்னு அர்த்தம். இந்த பதிவு உங்களை பயன்படுத்துறதுக்காகவோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பயன்படுத்துறதுக்காகவோ இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக சொல்கிறதுக்காகவோ கிடையாதுங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுக்காக, கவனமாக இருக்கணுக்காக தான் இந்த பதிவு, சரிங்களா? சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது. நீங்கள் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கவனமாக இருக்கணும். ராகு கேது பயிற்சி பாருங்க, உங்கள் ராசிக்கு பாருங்க, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு அப்படியே ரிவர்ஸாக 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். கேது 2ஆம் இடத்துல இருக்க கேது உங்கள் ராசி மேலே வருவார். அந்த ராகு கேது பயிற்சியும் சரியில்லை, அதுவும் உங்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி கிடையாது. குரு பயிற்சி, குரு உங்கள் ராசிக்கு பாருங்க 10ஆம் இடத்துல இருக்கார், 11ஆம் இடம் மாதிரி லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. அந்த குரு பயிற்சி மட்டும்தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. குரு பயிற்சி தான் சில விஷயங்களை உங்களுக்கு காப்பாற்றும். ஆனால் சனியை மீறி கர்மகாரகன் சனியை மீறி எந்த கிரகமும் பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. ஏன்னா அவரு தான் கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகமே அவரு தான். கர்ம வினைகள் ஒவ்வொருத்தரும் ஒரு கர்ம வினைகளை பிறந்திருப்பாங்க. நல்ல கர்மால பிறந்திருப்பாங்க, கெட்ட கர்மால பிறந்திருப்பாங்க. இந்த அஷ்டம சனி வரும்போது கெட்ட விஷயங்களெல்லாம் அவங்க விட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சனி அந்த பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. இப்போ கர்மா உங்க கர்மா அப்படியே குறையுதுன்னு அர்த்தம். அதனாலதான் சனி அஷ்டம சனியில சில பிரச்சனைகள் கொடுக்குது. அதனால இந்த வருடம் எல்லா சிம்மராசினியர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரமாக இருக்கலாம், பூர நட்சத்திரமாக இருக்கலாம், உத்திர நட்சத்திரமாக இருக்கலாம், இந்த வருடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். தொழில் கீதில் எதுவும் ஆரம்பிச்சிடாதீங்க. 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் கிடையாது. ஏற்கனவே சொந்த தொழில் ஆரம்பித்து அடிமேல் அடி உங்களுக்கு விழுந்துருச்சு, பண பிரச்சனை வந்துருச்சு. சொந்த தொழில் ஆரம்பிச்சிடக்கூடாது. ஷேர் மார்க்கெட்டு அதெல்லாம் போய் பணத்தை போட்டு ஏமாந்துட வேண்டாம். இந்த காலகட்டங்களில் புதிய ஒரு நட்பு கிடைக்கும். ஒரு அளவா பணத்தை போடுங்க, நம்ம பெரிய ஆளா ஆயிடலாம், நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம், நம்மளும் பெரிய பணக்காரெல்லாம் மாறிடலாம், இது மாதிரிலாம் உங்களை ஆசை வார்த்தை தூண்டுவாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது, சரிங்களா? இதெல்லாம் வரும், உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தடங்கள் எல்லாம் வரும். கவனமா இருக்கணும். வண்டி வாகனத்துல கவனமா போகணும், ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும், ஹெல்த்தை பார்த்துக்கணும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். இந்த காலகட்டங்கள்லாம் ஒரு சில பேர் அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாறுற மாதிரி வரும். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வட்டி கட்டுற மாதிரிலாம் வந்துடும். இதெல்லாம் நடக்கும், அஷ்டம சனியில் தான் நடக்கும். யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அஷ்டம சனியில் லவ் கிவ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு அஷ்டம சனியில் லவ் வருதுன்னா அந்த காதலை உங்களுக்கு நிறைவேறாமல் போகும். கண்டிப்பாக தடங்களை கொடுக்கும், பிரச்சனை கொடுக்கும். தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் அடிமையாகிற மாதிரிலாம் ஒரு சில பேர்லாம் கவனமாக இருக்கணுங்க, சரிங்களா? சிம்மராசி நேயர்கள் சில குழப்பங்கள், சில பிரச்சனைகள், சில தடங்கல்கள் இதெல்லாம் வரும், ஜாக்கிரதையாக இருங்க. இந்த 11ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவாருன்னா, 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு இருக்கார். அப்போ உங்க ராசிக்கு குரு யாரு? 5ஆம் அதிபதி, ஒரு 11ஆம் அதிபதி. குழந்தையை கொடுத்துரும், புத்திரபாக்கியம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும், அஷ்டம சனியில் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு திருமணத்துல தடை கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா திருமண தடங்களும் கொடுக்கும். வரன் வர்ற மாதிரி இருக்கும், கடைசியில் செட் ஆகாது, அவங்களுக்கு அவங்க கல்யாணமாகி போயிடுவாங்க. உங்களுக்கு அப்படி இழுபறியாவே இருக்கும். இதெல்லாம் நடக்கும். ஆனால் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ஏன்னா 5ஆம் அதிபதி குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். 5ஆம் இடத்தையும் குருவும் பார்க்குறாரு,
சரிங்களா? பணம் வருங்க, உங்களுக்கு பணம் கிடைக்கும், பணம் வரும். அந்த பணத்தை சேர்த்து வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. பண விஷயத்தில் தான் மெயினாக சனி பிரச்சனை கொடுப்பார். ஒரு மனுஷனுக்கு பணத்தில் தான் பிரச்சனை வரும் அஷ்டம சனியில். யாரும் உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க. உதவி செய்கிறங்கிற பேரில் உங்களுக்கு உபத்திரவு தான் செய்வாங்க, தொந்தரவு கொடுப்பாங்க. தேவையில்லாமல் எதிரி உருவாவாங்க இந்த டைம்லலாம். அதனால கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பணத்தை எங்கேயும் முதலீடு போட்டு ஏமாற வேண்டாம். தொழில் ஆரம்பிச்சிடக்கூடாது. வேலையை மாற்ற வேண்டாம். இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணிக்கிறது நல்லது. சில பிரச்சனைகள், மன உளைச்சல், மன ரீதியான பாதிப்பு இதெல்லாம் வரும். கவனமாக இருக்கணும். சரிங்களா? இறை வழிபாடு செய்யுங்க. உங்கள் இஷ்டதெய்வ வழிபாடும் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது ஒரு சிறப்பான அமைப்புன்னு சொல்லிடலாம். சரிங்களா? சிம்மராசி நேயர்கள், எல்லா சிம்மராசி நேயர்களும் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு கவனமாக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன தொந்தரவு கொடுக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும். கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருங்க. சரிங்களா? அளவாக பேசுங்க. தேவையில்லாமல் பேசி மாட்டிக்க வேண்டாம். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. இந்த கண் பிரச்சனை, இந்த பல்லில் பிரச்சனை, இந்த வாய் பேசி மாட்டிக்கிறது, இதெல்லாம் இந்த சனி கொடுத்துருவார். அதனால கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? கேர்ஃபுல்லாக இருங்க, கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம பார்த்தது பொதுவான பலன், ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். உங்கள் ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம், பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் என்ன தசாபுத்தி, என்ன கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, என்ன கிரகங்கள் உங்களை ஆளுமை செஞ்சிட்ருக்கு, என்ன கிரகத்தோட அந்த தாக்கத்தில் இருக்கீங்க, அந்த நல்ல கிரகத்தோட தசாபுத்தி போகுதா, கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி போகுதா, இது வந்து அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? 9 கிரகங்கள், நவகிரகங்கள் எங்கெங்கே பொசிஷனில் இருக்காங்க, இப்போ என்ன கிரகம் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகம் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, இது பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு ராசியில் போகிறதுக்கு அவங்க பாருங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட இருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. ஒரு சில பேருக்கு நான் சொன்னது அப்படியே கரெக்டாக நடக்கும். ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். அதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் கிரகநிலைகள் சாதகம் பாதகம் அதை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் நல்லது மட்டுமே அனுபவிப்பாங்க. கெட்ட கிரகத்தோட தசாபுத்தி, அதாவது லக்னத்துக்கு 6 மற்றும் 8ஆம் அதிபதியோட தசாபுத்தி நடந்தால் பிரச்சனைகள், கண்டங்கள், அசிங்கம், அவமானம், சிக்கல், நம்பிக்கை துரோகம், நஷ்டம் இதெல்லாம் நடக்கும். அப்போ லக்னத்துக்கு சுபர்களோட தசாபுத்தி, எந்த லக்னத்தில் வேணா பிறந்திருக்கலாம். அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி நல்லா இருக்கணும். லக்னாதிபதி நல்லா இருக்கணும். லக்னத்துக்கு லக்ன சுபர்கள் நல்லா இருக்கணும். நடக்கக்கூடிய தசாபுத்தி நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே தான் ஒரு மனுஷன் முழுமையான யோகத்தையும் முழுமையான நல்ல விஷயங்களும் அனுபவிக்க முடியும். சரிங்களா? நல்ல கர்மால பிறந்திருக்காங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்காங்களா, இதெல்லாமே அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம என்ன எதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். துல்லியமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு சாதகமான காலகட்டம் எந்த டைமில் வரும், பாதகமான காலகட்டம் போது நீ எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், எல்லாமே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.